கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஒரு வசனத்தை கூட வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. ஒரு வார்த்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனையும் நம்மளை அடுத்த கட்ட நிலைக்கு நம்மளை நகர்த்தி செல்லும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாக எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு டிராவல் ஆன போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வழியில ஆண்டவர் போயிட்டு இருக்கும்போது அநேகர் அவர் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்பொழுது அந்த வழியில 2 குருடர்கள் இருந்தாங்கன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அந்த வேதத்துல பார்த்தீங்கன்னா 2 குருடர்கள் என்ன பண்றாங்க, அங்க யாரு போறாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. முதல்ல அவங்க பாருங்க, அவருடைய விசாரிப்பு பாருங்க, யாரு போறாங்க அப்படின்றத விசாரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு சொல்லப்படுது, நசரேயனாகிய இயேசு போறார் அப்படின்னு சொல்லப்படுது. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று கேட்ட உடனே அவங்க உடனே என்ன பண்ணாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சத்தம் போட்டு ஆண்டவர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்துட்டாங்களா? அப்படி இல்லை. அவங்க கூப்பிடும்போது சிலர் என்ன பண்ணாங்க, அவங்கள கூப்பிடக்கூடாதபடிக்கு அதட்டுனாங்க. ஏன் அதட்டுனாங்க? அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இப்போதைக்கு நாம கூட தேவனை நோக்கி கூப்பிட கூடாதபடிக்கு அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள வந்து தேவனோட நம்ம சேர்ந்து விடாதபடிக்கு, தேவனை நோக்கி நாம ஜெபம் பண்ணாதபடிக்கு ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிதிமையை கூட போல எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நாம கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதோ, அவரிடம் ஜெபம் பண்ணுவதோ, அவருடைய சமூகத்தை நாடுவதோ, எந்த காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அவர் சமூகத்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, அந்த குருடன் பாருங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் சமூகத்துல அப்படியே ஆண்டவர் நோக்கி அந்த குருடன் கூப்பிடாதபடிக்கு அவங்க அதட்டினாங்க. ஆனா அந்த குருடன் பாருங்க, அவன் அந்த அதட்டலுக்கு கீழ்ப்படியல. அவனோட நோக்கமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால தான் நான் சுகம் அடைவேன், அவனை சுகப்படுத்துவார்ன்ற அந்த விசுவாசத்தோட ஆண்டவர் நோக்கி மறுபடியும் இன்னும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான்னு என்று பார்த்து, அப்படி சத்தமிட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சமூகத்துல அவனுக்கு இறக்கம் கிடைக்குது. ஆண்டோடைய காதல விழுந்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க, சீசர்கள் அனுப்பி அவன் அழைக்க சொன்னாங்க. ஒரு அழைத்து வரும்போது என்ன நடக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட அவங்க அவங்களோட தேவைகளை சொல்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் தெரியும் நமக்கு இன்னும் தேவைன்னு வந்திருக்கிறார். ஆனாலும் நாம ஜெபம் பண்ணுவதை அவர் விரும்புறாரு. அதை கூட என்ன சொல்றார், நான் பார்வையடைவேன் ஆண்டவரே சொல்றாரு. அப்படி போலதான் ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் தெரியும். ஆனாலும் நாம கர்த்தருடைய சமூகத்தை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கு. நம்மளோட ஜெபம் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் கொண்டு போயிட்டே இருக்கும். அது எக்காலத்துல ஆசீர்வதிக்க போறார், எப்படி ஆசீர்வதிக்க போறாருங்கிறத தேவனை தவிர நமக்கு தெரியாது. அவர் ஆசீர்வதிக்கிற நேரமும் காலமும் நமக்கு ஏற்றதா சரியா இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் நமக்கு நினைச்ச நேரத்துல நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் வேணும் அப்படின்றத எண்ணாம, கர்த்தருக்கு சுத்தமான வேலையில அவர் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் மேல நீங்க பாரத்தை வச்சு எத்தனை தொல்லைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடை வந்தாலும் நீங்க கர்த்தர் சமூகத்தை தேடுங்க. நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருற தேவன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தை ஜெபம் பண்ணுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. ரைட் சொல்லலாம்.